فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை எந்த ஆயத்துல கடைசியா பேசின? இரண்டாவது சூறாவில் 158 159 படிங்க. 58 முடிச்சிட்டோம். 59 பேசணும் இப்போ. எடுத்துக்கிறீங்களா? 2ல 159 எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கோங்க. படிங்க. இரண்டாவது சூரே அல் பக்ரா 159. நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். மேலும் அவர்களை சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள். இப்போ இந்த ஒரு ஆயத்து போதும் இந்த மனிதர்கள் எவ்வாறு குர்ஆனை புறக்கணிக்கின்றார்கள், உண்மையிலேயே இந்த குர்ஆனை பின்பற்றி நடக்கின்றார்களா அல்லது குர்ஆனுக்கு விரோதமாக நடக்கின்றார்களா என்பதை யார் இந்த குர்ஆனை ஓதுகின்றார்களோ, கவனமாக ஓதுகின்றார்களோ அவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். எப்படி எந்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன, எவையெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தெளிவாக அறிந்து கொள்வார்கள். இப்போ உதாரணமாக, நீங்கள் அனைவரும் இந்த குர்ஆனை ஒழுங்காக ஓதிக்கொண்டு வருகின்றீர்கள். இதில் நிறைய உண்மைகளை இப்பொழுது பார்த்திருப்பீர்கள். நீங்கள் படித்ததையும் பார்த்ததையும் எந்த மனிதர்களும் செய்யாமல் இருப்பதையும் நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது எதெல்லாம் குர்ஆனில் இல்லையோ அவற்றையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்னதை செய்யவில்லை, ஆனால் அல்லாஹோ இந்த குர்ஆனோ ரசூலோ சொல்லாததை, இதுதான் ரசூல் சொல்லியதும் குர்ஆன் இதான் சொல்லுகிறது என்றும் அல்லாஹ் இதைதான் சொல்லுகிறான் என்றும் என்று மக்களை திசை திருப்பி முற்றிலும் குர்ஆனுக்கு விரோதமாக குர்ஆனை தொடாமல் இருப்பதற்கு என்ன காரியங்கள்லாம் செய்யலாமோ அது அனைத்தும் செய்து குர்ஆனுக்கு விரோதமாக தன்னுடைய செயல்களையும் காரியங்களையும் பேச்சுக்களையும் இன்று நடத்தி வருகின்றார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள். இந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக பேசிய பார்த்ததை விஷயங்களை கண்டு நீங்கள் அவர்கள் செய்யும் இந்த உலகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எதுவுமே குர்ஆனில் இல்லை என்பதை இப்போது தெளிவாக தெரிந்திருப்பீர்கள். உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்லுகின்றேன், அல்லாஹ் 5 விஷயங்களை சொல்லியிருக்கின்றான் இந்த குர்ஆனில் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை. அந்த 5 விஷயங்களும் இன்று உலகத்துக்கு தெரியாமல் இவர்களாகவே ஒரு 5 விஷயங்களை சொல்லி அப்படியே குர்ஆனுக்கு விரோதமாக செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு விஷயம். மற்றொன்று விஷயம், இந்த சலாத் என்ற விஷயத்துக்கு அவர்கள் தொழுகை என்று போட்டுக்கொண்டு அதற்கும் 5 வேளை தொழுகை உண்டு என்றும் குர்ஆனில் இல்லாததை எங்குமே குர்ஆனில் பார்க்க முடியாது. அந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதையும் மக்கள் உண்மைதானா அல்லது சரிதானா, குர்ஆன் இருக்கிறதா இல்லையா என்று கூட பார்க்காமல்
இந்த மாதிரி குருட்டு போக்கில் அவர்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் குரானை படிப்பவர்கள், ஓதுவர்கள் தெரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், உலக மக்கள் அனைவருக்கும், எல்லா மதத்தினருக்கும் தெரியும், 5 வேளை தொழுகை இஸ்லாத்தில் இருக்கிறது என்று எல்லோரும் இன்று அதை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த விஷயம் குரானில் கிடையாது. ஆரம்ப தினத்திலேயே இந்த குரானுக்கு விரோதமாக மக்களுக்கு தெளிவாக்க வைத்திருக்கிற இந்த குரானுடைய விஷயங்களை அப்படியே முற்றிலும் மறைத்து அதற்கு மாறாக புதியதொரு விஷயத்தை கொடுத்து மக்களை இன்னைக்கு முற்றிலும் குரானை விட்டு வழி தவற செய்து விட்டார்கள். இதுதான் முதல் 2 வரிகளை திருப்பி படியுங்கள். 259 முதல் 2 வரிகளை படியுங்கள், புரிந்து கொள்வீர்கள். நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் இப்போ கொஞ்சம் இப்போ நாம் அருளிய தெளிவான ஆயத்துக்களையும், ஆயத்தான போட்டிருக்கிறதுல பையின தெளிவான, தெளிவான பையினா தெளிவான, அப்புறம் பைனாதி ஒல் குதா மின் பாதி மா பையன்னாஹு. இப்படியாக நாம் இந்த குரானில் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். ஆனால் அந்த தெளிவான விஷயங்களை, உண்மை விஷயங்களை மறைத்து அதற்கு மாறாக நேர் விரோதமாக இல்லாததை மக்களுக்கு எடுத்து கூறிய அந்த மனிதர்கள் எப்பொழுது ஆரம்பித்தார்கள் என்றால், ரசூல் காலத்திலேயே இந்த விஷயத்தில் இறங்கிவிட்டார்கள். அதையே அனைவரும் பின்பற்றினார்கள். அது தெளிவாக எங்களுக்கு இருக்கின்றது, எங்கள் சுலபமாக இருக்கின்றது, எல்லாவற்றிற்கும் ஒரு பொருள் இருக்கின்றது, எல்லாவற்றிற்கும் ஒரு இமேஜ் இருக்கின்றது, இப்படியாக நடத்தி கொண்டு போகிறோம் என்று போய்விட்டார்கள். இது எங்களுக்கு ஈஸியா இருக்குது. அல்லாஹ் சொல்லுகின்றான், தெளிவான விஷயங்களை குரானில் கூறியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றான். ஆனால் இவர்களுக்கு இது தெளிவா இருக்கிறது. மனிதர்கள் தன் கைகளால எழுதி அதை மக்களுக்கு சொல்லி இதுதான் உண்மை, இதை பின்பற்றுங்க என்று சொல்ல அதையே பின்பற்றினார்களே தவிர ரசூல் சொன்னதையும் இந்த குரானில் போற்றிருக்கும் தெளிவான விஷயங்களையும் அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டார். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், ரமலான் மாதம் என்பது 30 நோன்பு என்றும் அது 1 மாசம் பிடிக்க வேண்டும் என்றும், பிறையை பார்த்த பிறகுதான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்றும் இப்படியெல்லாம் கதை கட்டிருக்கின்றார்கள். இவர் சொல்ல எதுவுமே குரானில் கிடையாது. தெளிவாக நாம் சொல்லியிருக்கின்றோம், ரமலான் மாதத்தை பற்றி, நோன்பை பற்றி சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இவர்களோ இல்லாததையெல்லாம் வைத்துக்கொண்டு இதுதான் நோன்பு, இப்படிதான் பிடிக்க வேண்டும் என்று மக்களை இன்னைக்கு திசை திருப்பி விட்டார்கள். கடந்த 1400 வருஷத்துக்கு மேலாக. இது நேற்று இன்று நடந்தது கிடையாது. ரசூல் காலத்தில் இந்த விஷயம் ஆரம்பமாகிவிட்டது. அதையே அவர்கள் பின்பற்றினாலே தவிர ரசூல் பேச்சை கேட்கவே இல்லை, குரானையும் அவர் பின்பற்றவில்லை. அடுத்தது, அடுத்த லைன், தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும். இப்பொழுது எது நேர்வழி என்பது, எது வழி, ஒழுங்கான வழி எது என்பதை இந்த குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆனால் இவர்கள் அந்த வழியை பின்பற்றவில்லை. படிங்க. அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னர், மனிதர்களுக்காக விளக்கிய பின்னர், இந்த மனிதர்களுக்காக இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இனிதான் ஒவ்வொரு மனிதனும் அதை படித்து அது உண்மை என்று உணர்ந்து பின்னர் தான் அதனை அவர்கள் பின்பற்ற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, மனிதர்களுக்காக இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டதை தவிர குறிப்பிட்ட ஒரு சமுதாயம், குறிப்பிட்ட மதத்தினர் பேச்சே கிடையாது குர்ஆனில். மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட வேதத்தில் இவ்வாறு நாம் தெளிவாக இருக்கின்றோம். இதுதான் இனிமே நீங்க படிச்சு சிந்திச்சு இதனுடைய அர்த்தத்தை எடுத்து ஜிக்கர் செய்ய எல்லா விஷயங்களும் நீங்கள் இனிதான் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால், படிப்பதற்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே எந்த மனிதன் இதை எடுத்துக்கொண்டான் என்றால், எந்த மனிதனும் இதுவரை குர்ஆன் எடுக்கவில்லை, இன்று வரை எவனும் தொடவில்லை, எடுக்கவில்லை.
மனிதனுக்கு வந்தது அப்படியே இருக்கிறதே தவிர எந்த மனிதனும் அதை தொடவில்லை, உங்களை தவிர. உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல 10-15 பேரு, உங்களை தவிர எந்த மனிதனும் இந்த உலகத்தில் இந்த குரானை தொடவில்லை. முதல் முறையாக நீங்கள் தான் குரானை எடுத்து ஓதி இது உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு ஓதி வருகின்றீர்கள். உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் வழி அறிவிப்பான். இந்த தெளிவான விஷயத்தை நீங்க நிச்சயமா அறிந்து கொள்வீர்கள். நமக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாக்கியம் உண்டு. அப்புறம் படிங்க. விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ. இப்ப யார் மறைச்சாங்கம்மா? இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப யாரு உங்களை உலகத்து மக்கள் அனைவரையும் யார் இந்த குரானை ஓதாமல் மறைத்து நாங்கள் சொல்லுவதை கேளுங்கள் என்று எந்த மனிதர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ல அவசியம் கிடையாது. இப்ப யார் மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஓதாமல், உங்களை ஓதாமல் தடுத்து கொண்டிருப்பவர்கள் யார்? இன்னைக்கு உங்களை பெற்றவர்கள் தான். உங்களை யார் பெத்து போட்டாங்களோ அந்த தாய் தந்தையர்கள் தான் தன் பிள்ளைகளை ஓதாமலும் என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்கப்பா என்று பிள்ளைகளை சொல்லாமலும், அது சொல்லியபடி தான் நடக்காமலும், பிள்ளைகளையும் ஓத விடாமலும் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் அவரவர் பெற்றவருடைய தாய் தந்தையர்கள் என்று. மற்றபடி வேறு யாரையும் குறை சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு நல்லா பார்த்துக்கிறங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் தாய் தந்தையர்கள் தான் இன்னைக்கு தன்னுடைய தான் பெற்ற பிள்ளைகளை ஓதாமலும், அது என்ன போற்று படிங்கப்பா, என்ன சொல்லியிருக்குன்னு படிங்கப்பா என்று கூட ஒரு 5 நிமிஷமா படிங்க, ஒரு அரை மணி நேரமா குரான் டெய்லி ஓதுங்க. இந்த வார்த்தை எந்த தாய் தந்தை வீட்டிலும் இன்று நீங்கள் கேட்க முடியாது. அந்த மாதிரி நிலைமையை ஷைத்தான் உங்களுக்கு உருவாக்கி இந்த உலகத்தின் பக்கமே உங்களை அழைத்து சென்று விட்டான். ஆகவே நேர்வழியும் போய்விட்டது, குரானும் போய்விட்டது, தாய் தந்தைகளும் உங்களை விட்டு விட்டார்கள், நீங்களும் விட்டு விட்டீர்கள். இதுதான் உண்மை விஷயம். வேறு யாரையும் கூட சொல்ல தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் தன் குடும்பத்தையே கெடுத்துடுறாங்க. இன்னைக்கு ஓத விட மாட்டாங்க, இவங்களும் ஓத மாட்டாங்க. சரி சொல்றேன், இப்ப யார் தத்துட்டு இருக்குது? இப்போ யார் நல்லா யோசிச்சுப்பாங்க, யார் தத்துட்டு இருக்குது, யார் உங்களுக்கு சொல்லி தரல. இப்ப நீங்க எப்படி எடுத்தீங்க குரான் எடுத்தீங்க? நீங்க எப்படி எடுத்தீங்க? இப்போ உங்கள் மீது ஆண்டவன் கிருபை வைத்திருக்கின்றான். உங்கள் உள்ளத்தில் இந்த நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருப்பதை உணர்ந்து இந்த குரானை ஓதுங்கம்மா, இந்த குரான் ஓதுங்கப்பான்னு கொடுத்துருக்கிறான். அப்படி நல்ல எண்ணம் உள்ளவர்களை அல்லாவே தேர்ந்தெடுக்கின்றான். உண்மையிலேயே இவர்கள் நல்லெண்ணம் உள்ளவர்கள் தான் என்று அல்லாஹ் புரிந்த பின்னர் இப்பொழுது நீங்கள் இந்த குரானை ஆண்டவன் கிருபையால் எடுத்து வைத்துக் கொண்டு ஓதிக்கொண்டு வருகின்றீர்கள். அப்படி முழு ஆசையோடு நீ ஓதுவீர்களே, நான் நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வான். படிங்க. நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். இப்போ யார சபிக்கிறாங்க? இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, சொல்ல தேவையில்லை. சொன்னா அவங்க மனசுதான் கஷ்டப்படும். இப்ப யார அல்லாஹ் சபிக்கிறான்னு பார்த்துக்கிறாங்க. அல்லாஹ்வின் சாபத்தை பெற்றவர்கள் யார் என்று. அல்லாஹ்வின் சாபத்தை பெற்றவர்கள் யார்? அவர்கள் மூலமாக அவர் பெற்ற பிள்ளைகள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் யார அல்லாஹ் சபிக்கிறான் நீங்களே பார்த்துக்கிறங்கப்பா. நான் சொல்ல அவசியம் இல்லை, குறிப்பிட்டு சொல்ல அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நிலைமையை நீங்க ஒவ்வொரு உருவாக்கி கொண்டீர்கள். தன் குடும்பத்திற்காக இவ்வாறு செய்துவிட்டீர்கள். நல்லதுக்கு பதிலாக அவ்வளவு ஷைத்தான் செயலையும் ஷைத்தானுடைய பேச்சுக்களையும் ஷைத்தான் எழுதிய புத்தகங்களையும் வைத்துக்கொண்டு இதுதான் இஸ்லாம், இதை பின்பற்றணும் என்று போய்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான். அப்புறம் மேலும் அவர்களை சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள். யாரெல்லாம் நல்ல நடத்தை எடுத்துக்கொண்டு இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஓதி உண்மையை புரிந்து கொண்டார்களோ அந்த மனிதர்கள், அல்லாஹ் யாரை சபிக்கின்றானோ அவர்களும் சபிப்பார்கள். அல்லாஹ் யாரை சபிக்கின்றானோ அப்பேற்பட்ட சபிப்பை யாரு எந்த மனிதர் சபிப்பார்கள்? குரானை ஓதி முற்று உண்மை என்று புரிந்தவர்கள். ஆகா, வாழ்க்கை இந்த மாதிரி வீணாகி போய்விட்டது, யார் இந்த காரணம் யார் என்று உணர்ந்து அவர்களும் சபிப்பார்கள். அல்லாஹ் சொல்ற சபிப்பார்கள். இவங்க தான் கெடுத்துட்டாங்கன்னைய, உண்மை ஊழ விஷயம் சொல்லாம போயிட்டாங்க, சொல்லித்தராம போயிட்டாங்களே அப்படி என்று அவர்களும் சபிப்பார்கள். அப்புறம்
160. இப்போ 159 நல்லா புரிஞ்சுக்கிறீங்கப்பா. 159ல எல்லா விஷயம் சொல்லியாச்சு. இனியும் இந்த ஒவ்வொரு ஆயத்துக்கும் விரோதமாக யார் நடக்கின்றார்களோ அவருடைய விஷயம் கதையும் முடிந்து விட்டது. இப்பொழுது உண்மை விஷயம் சொல்றேன். அதாவது குர்ஆனில் எந்த இடத்திலும் சொல்லப்படாததும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயலும் நபிக்கும் பிடிக்காத செயலையும் பெருமளவில் உலகம் முழுவதும் செய்து அதிலேயே ஊறி திளைத்து அதிலேயே போட்டியும் பொறாமையும் ஏற்பட்டு சண்டை சச்சரவை போட்டுக்கொண்டு இந்த குர்ஆனுக்கும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முற்று விரோதமான காரியத்திலும் இறங்கிவிட்டார்கள். யாரு? இன்னைக்கு இந்த குர்ஆனை ஓதாத மக்கள். இப்ப 2ல 159 படிச்சீங்க. 2ல 159. அதே 159 நம்ம 6ல எடுங்க. ஆறாவது சூறாவுல அதே 159 எடுங்க. 6வது சூறாவுல அதே 159 எடுங்க. படிங்க. இப்போ அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ, கட்டளை இட்டிருக்கின்றானோ, அதனையே இவர்கள் வேகமாக செய்து அதுல சந்தோஷமும் அடைந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த மாதிரி மக்கள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு குர்ஆன் ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆன் இருக்குது. அவங்க தான் இந்த மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ 6ல 159 படிச்சு இது பக்கத்தை எழுதிக்கிறீங்கப்பா. 2ல 159 இஸ் ஈக்குவல் டு 6ல 159. படி. நிச்சயமாக எவர்கள் தங்களுடைய தீனில் தம் விருப்பப்படி பலவாறாக பிரித்து பல பிரிவினர்களாக பிரிந்து விட்டனரோ அவர்களுடன் நபியே உமக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவர்களுடைய விஷயம் எல்லாம் அல்லாஹ்விடமே உள்ளது. அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி முடிவில் அவனே அவர்களுக்கு அறிவிப்பான். நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இப்போ இது மட்டும் இல்ல, எது பிரியக்கூடாது, ஒரே இஸ்லாம், ஒரே தீனில் இருக்க வேண்டும். இந்த ஒரே குர்ஆனில் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும். இந்த குர்ஆன் தான் ஒரே வழி. இதை விட்டு பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் இஸ்லாமியர்கள் மூமினாக இருக்க வேண்டும் என்று சொல்லிய அந்த குர்ஆன் மூலம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று நீங்கள் கண்ணாலேயே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எத்தனை விதத்தில் எத்தனை ஜாதிகளாக பிரிந்து சண்டை சச்சரவு போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது. எது செய்யக்கூடாது, அப்படி செய்வீர்களேயானால் உங்களுக்கும் ரசூலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிய பிறகும் இந்த குர்ஆன் புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கிறது என்பதை நன்றாக எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்னைக்குதான் பெரிய விஷயம் என்ன, ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக்கி என்று 4 பெரிய இமாம் வந்தாங்களாம். அவங்க 4 பெரிய பிரிச்சு போட்டாங்களாம். இதுமாதிரி பெரிய அறிவாளிகள் வந்தாங்களாம். அப்போ ரசூல் என்ன ஆச்சு? ரசூலுக்கு இமாம், மனிதர்களுக்கு இமாமாக இப்ராஹிம் விஷயம் என்ன ஆச்சு? இந்த குர்ஆன் என்ன ஆயிடுச்சு? எல்லாத்தையும் ஒதுக்கி புறந்தள்ளி விட்டு ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், மாலிக்கி இமாம், ஹம்பலி இமாம் 4 பேர் பெரிய ஆளுங்களாம்ப்பா. வச்சுக்கிறீங்கப்பா. எவ்வளவுக்கு குர்ஆன்ல 4 பேர் சொல்லல. அதுக்கு பதிலா நபி இப்ராஹிம் சொல்லியிருக்குது, ரசூல்மார்கள் சொல்லியிருக்குது. அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. நல்லா பார்த்துக்கிறோங்க. நல்லா ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இன்னைக்கு கையில வச்சுக்கிறேன் பார்த்துருங்க. இப்ப 10க்கு ஷியான்னு ஒரு பெரிய குரூப், சுன்னின்னு ஒரு பெரிய குரூப். இது 10வது வர. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ குரூப்புகள், தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு ஒரு குரூப்பா போய் இன்னைக்கு அப்படியே சின்ன பின்னமா ஆகி இன்னைக்கு குர்ஆன், இன்னைக்கு இஸ்லாம், முஸ்லீம் எல்லாமே சின்ன ஆக்கப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக பொய்யான செயல்களையும் பொய்யான கொள்கைகளை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வேலை வேகமா போய் கொண்டிருக்கின்றது. இனி அவர்களுக்கும் இந்த அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறோங்க, யாரெல்லாம் பிரியக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இவ்வாறு பிரிந்து போய்விட்டவர்களும் உமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது அல்லாஹ் அந்த குர்ஆனில் தெளிவாக போட்ட பின்னரும் நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க இந்த ஜாதி, நாங்க இந்த மதஹபு, நாங்க இந்த
வழியில் இருக்க போட்டி போட்டுக்கொண்டு அதுக்கு ஒரு தனி இமாம்கள், அதற்கு ஒரு தனி பள்ளிவாசல்கள். நல்லா பார்த்துக்கிறங்க, உண்மையை சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறங்க. நீ கண்ணால பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் எல்லா மதத்தினரும் இதை பார்த்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சு அடிச்சு சாவுறாங்களே அவங்க. ஷியா சுன்னி அடிச்சுக்கிட்டு இவன் அவன் பள்ளிவாசல் அடிச்சு ஒடுக்குறான், இவன் பள்ளிவாசல் அடிச்சு ஒடுக்குறான், இவன் இந்த கூட்டத்தை அடிக்கிறான், அவன் அந்த கூட்டத்தை அடிக்கிறான். இப்படியா போய் எங்கேயா சொல்லப்பட்டிருக்கின்றதா? நீ ஒரே அல்லாஹை வணங்கி ஈமான் கொண்டவராக இருங்கள் சொன்ன, இமாமாக இப்ராஹிமை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னா இவங்க செய்யற வேலையை பார்த்துக்கிறங்க. இது உலகத்துல என்ன நடக்குது நீங்களே பார்த்துக்கிறங்க. குர்ஆனை ஓதி பார்த்துக்கிறங்க. எது உண்மை எது சரி நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது அல்லாஹ் சொல்லிவிட்டான், இந்த பேச்சை கேட்க போறீங்க, இல்லை நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று அடம் பிடித்து அதுக்கு பெரும் சண்டைகளும் பெரும்பெரும் புரட்சிகளும் பெரும்பெரும் அழிவுகள் நடந்து கொண்டிருக்கு அன்னைக்கு. சரி போட்டு 30 எடுங்க, 31. இப்போ கூட்டம் யாரு உற்றான சபிப்பான். இப்ப சபிக்கப்பட்ட அனைவரும் இப்போ சபிக்க யாரு? ஷியா, சுன்னி, ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி, என்னென்ன குரூப் இருக்குதோ எல்லோரும் இப்போ சபிக்கப்பட்டவர்கள். ரசூலுக்கு விரோதமாக போனவர்கள் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள். இந்த குர்ஆனுக்கு விரோதமாக போய்கொண்டிருப்ப அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள். இப்போ 30 வருதா, 31 வருதா? 30 படிங்க. ஆகவே நீர் முகத்தை தூய தீனின் பக்கமே முற்றிலும் திருப்பி நிலை நிறுத்துவீராக. இதை செஞ்சாங்களே யாராவது? இந்த விஷயத்தை யாராவது இன்று செய்தவர்களை உங்களை காட்ட முடியுமா? முடியாது, ஒரு காலம் முடியும். ஏன்னா நம்ம இருந்தாதான் காட்டலாம், இவர் இருக்கிறான்னு சொல்லலாம், நம்மளே கிடையாது. அதனால சொல்றதுக்கு எந்த பதிலும் கிடையாது. அடுத்த லைன். எதில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய வழியாகும். அல்லாவின் படைத்தலில் மாற்றம் இல்லை, இதுவே நிலையான இஸ்லாம் ஆகும். அடுத்தது 32, 31. ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள். 31. நீங்கள் அவன் பக்கமே திரும்பியவர்களாக இருங்கள், அவனிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள், சலாத்தையும் நிலை நிறுத்துங்கள், இன்னும் இணை வைப்போரில் நீங்களும் ஆகிவிடாதீர்கள். 32. எவர்கள் தங்கள் தீனில் பிரிவினைகளை உண்டாக்கி பல பிரிவுகளாக பிரிந்து விட்டனரோ அவர்களில் ஆகிவிட வேண்டாம். அவ்வாறு பிரிந்த ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடம் இருப்பதை கொண்டே மகிழ்வடைகிறார்கள். இப்போ நல்லா புரிஞ்சிருப்பீங்களா? இப்போ 6ல 159 பார்த்தீங்க. மறுபடியும் அல்லாஹ் 30-32 சொல்லுகின்றான், எவரெல்லாம் பிரிந்து அந்த பிரிவினிலே நாங்கள் ஷியா குரூப்பை சேர்ந்தவர்கள், நாங்கள் சன்னி குரூப்பை சேர்ந்தவர்கள், நாங்கள் ஷாஃபி குரூப்பை சேர்ந்தவர்கள், நாங்கள் ஹனஃபி குரூப்பை சேர்ந்தவர்கள், இப்படியெல்லாம் பிரிந்து அதற்குள்ள சந்தோஷ மகிழ்ச்சி அடைகிறார்கள். நான் பிரிஞ்சுவிட்டோம், அல்லாஹுக்கு சொன்னதையும் ரசூல் சொன்னதைக்கும் விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று சந்தோஷப்படுகிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை சச்சரவு, அடி கொலை, டெய்லி கொலையும் அநியாயம் நடந்துட்டு இருக்குது. அதுதான் ஜோர அலுமையா செஞ்சுட்டு இருக்காங்க 2 பேர். யாரு? ஷியா குரூப் ஒரு பக்கம், சுன்னி குரூப் ஒரு பக்கம்னு பிரிஞ்சு இன்னைக்கு உலகம் பூரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்களும் கண்ணால பார்த்தான் இருக்கிறீங்க. அவ்வளவு குரூப்பே உங்களுக்கு தெரியும், அவங்க பேசுற பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய செயலெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுது இவ்வளவும் சொல்லியும் நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்றால் இது யார் தான் இவங்க சபிக்க மாட்டாங்க? நீங்களே சொல்லுங்க. அல்லாஹ் சபிச்சுட்டான், எல்லாரும் சபிச்சுட்டாங்க, மலக்குமார்களும் சபிச்சுட்டாங்க, உண்மையான மூமின்கள் அனைவரும் இந்த சபித்தர்களை அவங்க சேர்ந்து கொண்டார்கள், அவர்களும் சபிக்கின்றார். இப்போது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் எப்பேற்பட்ட கேடுகட்ட நிலையில் நம்முடைய ஜனங்கள் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக புரிந்திருப்பீர்கள். எப்படி குர்ஆனுக்கு விரோதமாக இவர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் தெளிவாக தெரிந்திருப்பீர்கள். இனிமேலும் இதை பற்றி பேச வேண்டாம், சொல்ல வேண்டாம்.
ஓதிக்கொண்டிருக்கும் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். எவ்வளவு தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய மக்கள். சொல்லிக்கொண்டு நாங்கள் தான் இஸ்லாமியர்கள், நாங்கள் தான் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டும் இருக்கின்றார்கள். இவரை எந்த காலத்திலும் திருத்த முடியாது. இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று நபி அன்றைய தினம் அல்லாஹ்விடம் உங்களை பற்றி சொல்லுவார்கள். அதிலும் குர்ஆனை போடப்பட்டு விட்டது. அப்படி இருந்தும் குர்ஆனுக்கு விரோதமாகத்தான் என்று செயலிலும் பேச்சிலும் அவர்கள் முற்றிலும் முயன்று கொண்டிருக்கின்ற, முற்றிலும் அதிலேயே இறங்கிவிட்டார்கள். எப்படி குர்ஆனை அழிப்பது, எப்படி குர்ஆனை தொடாமல் இருப்பது என்ற விதத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். குர்ஆனை பற்றி பேசுவதை பற்றியும் இழிவாகவும் தவறாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி நம்மளுக்கு எந்த கவலைங்கள்லாம் பேசட்டும். ரசூலை எதிர்த்து பேசியவர்கள் அனைத்தும் ரசூலை எதிர்த்து பேசி ரசூலை புறந்தள்ளி ரசூலை தனியாக நிற்க வைத்து சென்று விட்டார்கள். இனி என்ன பேசுகிறதுக்கு எல்லாம் செஞ்சாச்சு, அதை செய்யறது செய்யட்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது 2ல 159க்கு தெளிவாக நீங்க பார்த்து விட்டீர்கள். என்ன நடக்கிறது, என்ன நடக்க வேண்டும், எதை அல்லாஹ் ரசூலும் சொன்னார்கள், இவர் எதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இப்போ தெளிவாக பார்த்து விட்டீர்கள். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் ஒருத்தனை பயந்து கொள்ளுங்கள். அவன் சொல்லியபடி நீங்கள் அவனை யார் என்று அறிந்து கொள். இவன் தான் உண்மையான இறைவன் என்பதை அறிந்து கொள்வதுதான் இப்போ உங்களுடைய வேலையாகிவிட்டது. இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டீர்கள். இது சொல்லப்பட்ட இறைவன் அல்லாஹ் என்று அது கூறப்பட்டிருக்கின்றது. இது உண்மைதானா என்பதை நீங்கள் தான் அறிந்து உணர்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். உண்மைதான் என்பதை நீங்கள் தான் இப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும். ஆக ஒவ்வொருவரும் இப்ப இந்த வேலை ஆரம்பிங்க. இது சொல்லப்பட்ட இறைவன் தான் உண்மையானவனா என்று கண்டுபிடித்து விட்டால் உங்களுக்கு குர்ஆன் வெகு ஈஸியாக முடிந்து வரும். எந்த கஷ்டமும் கிடையாது. இதை ஓதி அதை புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு கஷ்டம் இருக்காது. அது சொல்லப்பட்ட இறைவன் தான், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதை நீ கண்டுபிடித்து விட்டால் போதும். குர்ஆனை முழுவதும் உங்களுக்கு தெரிந்து விட்டது என்ற அர்த்தம். குர்ஆன் முழுவதும் உங்களுக்கு தெரிந்து விட்டது, புரிந்து விட்டது, ஞானத்தை அடைந்து விட்டீர்கள் என்று முழுமையாக நீங்க நம்பலாம். இந்த அல்லாஹ் என்பதுதான் உண்மையான இறைவன் என்பதை நீ கண்டுபிடித்து விட்டால் இந்த வேலையை இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ குர்ஆன் போட்டிருக்கு, அதை கண்டுபிடிச்சு இவனை கண்டுபிடிங்க. இதான் உங்களுக்கு தெரியாது. இது இல்லாம ஓத முடியாது. ஏன் கேட்டா அவன் தான் சொல்லித் தருவேன், கற்றுத்தருவேன் சொல்லிட்டான். அப்படி சொன்ன பிறகு அவனை கண்டுபிடிச்சு கேட்கறது தான் நம்முடைய வேலையா இருக்க வேண்டும். இப்போ 159 புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எடுத்துக்கிறீங்க. குர்ஆன் பயான் குரூப்ல கேள்வி போடுங்க. மேற்கொண்டு அதுக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லிடுறேன். இப்ப அடுத்து 160 படிங்க. 2ல எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி திருத்திக் கொண்டு தெளிவுபடுத்திக் கொண்டார்களோ அவர்களை தவிர அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். நான் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றேன். நேற்று வரைக்கும் இப்பொழுது நாம் பயான் கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் அனைவரும் நேற்று வரையும் பள்ளிவாசல்ல போய் 5 வேளை தொழுதுகிட்டு, வெள்ளிக்கிழமை போய் அதை தொழுதுகிட்டு, 30 நோம்பு பிடிச்சிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். காரணம் குர்ஆனை ஓதாத காரணம் பள்ளிவாசல் எல்லாம் செய்கிறார்கள், அது சரியாதான் இருக்கும் என்ற குருட்டு நம்பிக்கை நம்ம இருந்தது. நாம் குர்ஆனை ஓதுவதற்கு முழு சோம்பேறித்தனமாக இருந்தோம். உலக வாழ்க்கை எப்படி சம்பாதிப்பு அதே நோக்கத்தோடு தான் இருந்தோமே தவிர ஒரு புத்தகம் ஒன்று இருக்கின்ற படிப்போமே என்ற யாருக்கும் எண்ணம் வரவில்லை. அப்போ இப்போ நீங்கெல்லாம் என்ன பண்ணீங்க? இப்போ ஏதோ உண்மை ஒன்று இருக்குது, இந்த குர்ஆன் படிப்போம், விஷயத்தை புரிந்து கொள்வோம் என்ற ஆசை இப்போ இந்த குரூப் இருக்கும் மக்களுக்கு தெரிந்து விட்டது. படித்து விட்டீர்கள். உண்மையை இப்பொழுது ஓரளவு புரிந்து கொண்டு வருகின்றீர்கள். சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொண்டு மெதுமெதுவாக வருகின்றீர்கள்.
இப்பேற்பட்ட இப்ப நீங்க இருக்கிறீங்களா 10-15 பேரு, உங்களுடைய பாவ மன்னிப்பை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், மன்னித்து விடுகின்றான். நேற்று வரை தவறான போக்கில் போய்கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது திருந்தி நீங்கள் ஒழுங்காக வந்து விட்டீர்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன். எந்த கவலையும் பட தேவையில்லை. நேற்று வரை செய்த நேற்றே போய்விட்டது. இன்றிலிருந்து நீங்க உண்மையாளராக வந்து விட்டீர்கள், உங்களுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப அந்த பெரும் கூட்டத்திலிருந்து இப்ப இருக்க 10-15 பேர் தப்பித்து விட்டீர்கள், உண்மையை தெரிந்த பின்னர். அதான் படிங்கம்மா, 163 படிங்க. எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி திருத்திக் கொண்டு கொஞ்சம் இருக்கமா தெளிவுபடுத்திக் கொண்டார்களோ. திருத்திக் கொண்டு இப்ப நீங்க திருந்துட்டீங்கப்பா. நேத்து வரை 5 வேலை விடாம நான் தான் தொழுத்துட்டு இருந்தேன். நான் 30 நோம்பு பிடிச்சிட்டு இருந்தேன். 30 வருஷம் 40 வருஷம் விடாம நோம்பு பிடிச்சிட்டு இருந்தேன். ஒரு நோம்பு விடுறது கிடையாது, ஒரு வெள்ளிக்கிழமத்தை விடுறது கிடையாது. அப்ப இருந்தேன். எப்ப வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முந்தி. இப்போ திருந்தி உண்மையை ஓதுன பிறகு, ஆஹா நேற்று வரை பெரும் தவறான குர்ஆன் விரோதமான செயல் போயிட்டோமேன்னு சொல்லி திருந்தி மனம் வந்து அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு கேடு இப்படி சொல்லித்தா யா அல்லாஹ்னு ஆண்டவனை கேட்ட பிறகு, அல்லாஹ் உண்மைதான் பேசுகிறான் என்று சொல்லித்தரான். இப்போ சொல்லி தந்ததை அப்ப வச்சிருக்க உடனே மற்றவங்களும் சொல்ல வேண்டும். அதே தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அதை கேட்டு நீங்க 10-15 உண்மை நாம் படிச்சு பார்ப்போம், உண்மைதானா இது என்று பார்ப்போம். பார்த்தீர்கள், உங்க மனசுக்கு இந்த குர்ஆன் சொல்ல உண்மை புரிந்து விட்டது. இவர்கள் செய்த குர்ஆனுக்கு விரோதமாக செய்கின்றார்கள் என்பதையும் சரியா புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் திருந்து விட்டீர்கள். திருத்திக் கொண்டு தெளிவுபடுத்திக் கொண்டார்களோ. அவர்களை தவிர, இவர்களை தவிர மற்ற எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இப்ப இருக்கிறீங்களா, நீங்க உண்மையே பக்கம் வந்துவிட வேண்டும், தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடம் நேற்று வரை பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திருந்து வந்து விட்டீர்கள். இவர்களை தவிர மற்ற அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள் ஆகிவிட்டார்கள். உங்களுக்கு யார் என்று நன்றாக தெரியும். சபிக்கப்பட்டவர்கள் யார் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் இப்பொழுது தெரிந்து விட்டது. படிங்க. அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன், நான் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றேன். இப்ப உங்களை சொல்லிட்டான்பா. இப்ப யார் இப்ப இந்த குர்ஆன் கேட்டுக்கிறீங்களோ அந்த குரூப்ல இவங்களை சொல்லிட்டாண்ட. நான் உங்க கிருபை உங்க மேல் கிருபை வச்சிட்டு இருக்கிறேன், உங்களை மன்னிச்சிடுறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப அல்லாஹ் உங்களுக்கு முற்றிலும் ஒரு ஆதாரத்தோட பேசிட்டான். நான் மன்னிச்சிடுறேன்ப்பா, நீங்க திருந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க திருந்தினது திருப்பியும் பழையபடி போயிடாம நீங்க உங்களை காப்பாத்திக்கிறன்னு அந்த ஷைத்தான்ட்டு உதவியும் தேடணும். இந்த உலகம் திருப்பி இழுக்கவங்களை எப்படா இது வாழ்றதுன்னு சந்தேகத்தை கொண்டு போன ஷைத்தான். இப்ப இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் சொல்றான், நீ குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறிக்கொள்வீராக. இப்ப நீங்கள் அனைவரும் இந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நல்லா நம்மளை சொல்றான், ரசூலை சொன்னா அதே நமக்கும். படி. 161. யார் நிராகரிக்கிறார்களோ, இன்னும் நிராகரித்தவர்களாகவே மரித்தும் விடுகிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹ்வுடையவும் மலக்குகளுடையவும் மனிதர்கள் அனைவருடையவும் சாபம் உண்டாகும். இப்போ நான் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லைப்பா. இவர்களெல்லாம் இந்த 5 வேளையும் 30 நோய் பிடிச்சு அதிலேயே ஊறி போய் அதிலேயே மரணம் அடைந்தார்களோ, எல்லா வீட்டிலேயும் இது நடந்து விட்டது. ஒரு வீடு பாக்கி கிடையாது. எல்லா வீட்டிலையும் இந்த தவறான போக்கிலேயே வாழ்ந்து, எது குர்ஆனை தொடாமலும் ஓதாமலும் புரிந்து கொள்ளாமலும் தவறான மனிதர்களுடைய பேச்சை கேட்டு தவறான வழியில் சென்று இதுதான் இஸ்லாம் என்று தவறாக புரிந்து கொண்டு குருட்டம் போக்கில வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இறந்தும் போனார்களோ. எல்லார் வீட்டிலையும் இது நடந்து விட்டது.
அவர்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது என்று அல்லாஹ் இப்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டான். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் யார் இப்ப நரகவாசி, யாரெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கல, யாரெல்லாம் அல்லாஹ் சாபத்தை பெற்றவர்கள் என்று தெளிவாக புரிந்து கொண்டீர்கள். அது சொந்தமா இருந்தாலும் சரி, பந்தமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக தெரிந்திருக்கும். நான் யாரும் குறிப்பிட்டு சொல்ல தேவையே கிடையாது. படிங்க. 162 அவர்கள் அதிலேயே என்றென்றும் இருப்பார்கள். நரகத்திலேயே என்றென்றும் இருப்பார்கள். அவர்களுடைய வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. மேலும் அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது. எந்தவித அவகாசம், உயிரை பறிக்கும் போது விட்டுருங்க விட்டுருன்னு கத்துவான். இனி கிடையாது. வேண்டிய அவகாசம், நல்ல வருஷக்கணக்கு நீண்டு வாழ்ந்த இந்த உலகத்தை வாழ்ந்த திருப்பியும் அவகாசம் பேச்சே கிடையாது. உயிர் வாங்கப்படும், கேள்வின்னு கேட்கப்படும், உனக்கு நரகத்தை தள்ளப்படும், வேதனையும் அதிகரிக்கப்படும் என்று அல்லாஹ் கூறி முடித்து விட்டான் இந்த ஆயத்தில். 163 மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன்தான், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். தன்னை பற்றி இவ்வாறு அல்லாஹ் கூறிவிட்டான். நான் உங்களுக்கு சற்று முன் சொன்னேன், இதை நீ கண்டுபிடிக்கணும். இது உண்மைதானா என்பதை நீங்கள் முற்றிலும் கண்டுபிடித்து உணர்ந்து இருக்க வேண்டும். இந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றி நடப்பதற்கு. இப்ப சொன்னான் ஆண்டவன், இந்த ஒவ்வொரு வார்த்தையை நீ உண்மைப்படுத்துறதா உங்க வேலை. இது உண்மைப்படுத்தினால்தான் அவன் தான் சொன்ன ஆயத்துக்கு உண்மையான ஞான விளக்கத்தை உங்களுக்கு அறிவிப்பான். அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள், ஆமாம் அல்லாஹ் சொன்ன உண்மைதான் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். தவிர இது மதம் கிடையாது தம்பி, இது மதம் கிடையாது, இது சமயம் கிடையாது, இது ஜாதி கிடையாது, இது ரிலிஜன் கிடையாதுப்பா. அது மட்டும் புரிஞ்சுக்கணும்ப்பா. எந்த மதமும் கிடையாதுப்பா. இது மதத்துக்கு சம்பந்தமே இல்லைப்பா. இது உண்மையான ஒரு வழி, உண்மையான இறைவன், அந்த ஒரே இறைவன் வந்த மனிதர்களுக்காக வழிகாட்டு கொண்ட புத்தகம் இது. இதை வைத்துக்கொண்டு மதம், மார்க்கம், சமயம், ரிலிஜன் என்று சொல்ல வேண்டாம். மற்றவர்களைப் போல் இது மதம் கிடையாது, மதத்தில் சார்ந்ததும் கிடையாது. அதையும் புரிந்து கொள்ளுங்கள். இதை வைத்துக்கொண்டு மதம் மாற்றம் பண்ணவே முடியாது. இது கூட்டம் கூட்டமாக வந்து சேர முடியாது. ஒருத்தன் இன்னைக்கு ஒருத்தன் வரல, இன்னைக்கு ஒருத்தன் இஸ்லாமியன் கிடையாது, ஒருத்தன் முஸ்லீம் கிடையாது. பார்த்துக்கணும், எங்கேருந்து முஸ்லீம் கூட்டம் வரும், எங்கேருந்து இஸ்லாமிய கூட்டம் வரும்? மற்ற எல்லா மதத்தையும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்கப்பா, கோடிக்கணக்கு இருக்கிறாங்கப்பா. இதுல ஒரு ஆள் கிடை கஷ்டம். இன்னைக்கு வரையும் ஒரு ஆள் கிடைப்பது கஷ்டமாக இருக்கின்றது. எங்க மதம் மாறுறது? நீங்க சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதம் மாற்றுறது வேலை இல்லையா? எந்த மதத்துல போய் மாறுறது? முதல்ல மதம் என்ற பேச்சே, வார்த்தையே இஸ்லாத்தில் கிடையாது. இந்த குர்ஆனில் மதம், சமயம், ரிலிஜன், ஜாதி, இந்த 4 பேச்சும் கிடையாதுப்பா குர்ஆன்ல. நீங்க மனிதனாக வாழ வேண்டும்பா. நீங்கள் உண்மையான இறைவனை நம்பி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உண்மையான இவன் யார் என்பதை புரிந்து கொண்டு அவனை தான் நீங்க வணங்கி அவனுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த குர்ஆனுடைய கட்டளைப்பா. இதுதான் செய்ய சொல்றானே தவிர எல்லா மனிதனும் இது ஒத்து வரும். அது சொல்லப்பட்ட விஷயம், நல்ல விஷயங்கள் செய்யுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்க தவிர இது மதம் என்பது கிடையாது. அதை ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒழுங்கா ஓதினாலும் தெரியும், இது இஸ்லாம் என்பது மதமோ ஜாதியோ கூட்டம் கூட்டமாக சேர்ப்பதோ, இது வைத்துக்கொண்டு உன்னத்தை அடிப்பதோ பிடிப்பது பேச்சே கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் படிப்பீர்கள், பார்ப்பீர்கள். இதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் ஒவ்வொருவரும். இது மதம் கிடையாது, இது ஜாதி கிடையாது, ஜாதிக்கும் மதக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை மக்களுக்கு தெளிவாக்க வேண்டும். அதை தெளிவுபடுத்துவதே யாரும் கிடையாது. இதனால்தான் இது மதம் என்று வைத்துக்கொண்டு பொய்யான விஷயங்களை வைத்துக்கொண்டு இது மதமாக இருக்கின்றதே தவிர உண்மை விஷயங்களை பார்த்த மதமே வராது.
இப்பொழுது இஸ்லாமிய மதம் சொல்றாங்களே, முஸ்லிம் மதம் சொல்றாங்களே, அவ்வளவு பொய்யான விஷயங்களுக்கு மத நிச்சயம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சடங்கு சம்பிரதாயம் இந்த விஷயத்துக்கு மதங்கள் தான் தேவை. இந்த குர்ஆனுக்கு மதம் தேவை கிடையாது, ஜாதி தேவை கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு அழகான வழி. இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையான இறைவன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக, அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட புத்தகம். இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இதை மனதில் வைத்துக் கொண்டு படியுங்கள். இப்படி படித்தால், இதை சிந்தித்தால் சண்டை சச்சரவே கிடையாது, எந்தவித குரோதமும் கிடையாது, எந்தவித பகைமையும் கிடையாது, வரவே வராது. இதை புரிந்து கொள்ளாமல் தான் இவர்கள் டோட்டலா முழுமையாக மாற்றிவிட்டு வெறும் சண்டையும் இதில் இறங்கிவிட்டார்கள். படிங்க, அடுத்து படிங்க. 164. நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதை கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்தில் இருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமி இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் எல்லா விதமான பிராணிகளையும் பரவ விட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீச செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் விளங்கும் மக்களுக்கு சான்றுகள் உள்ளன. விளங்கும் மேலே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் யார் மூலமாக இயக்கப்படுகின்றது, இது யார் கண்ட்ரோலில், யாருடைய கையில், யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை யார் விளங்கி கொண்டார்களோ அந்த சமுதாயத்திற்கு இந்த மேலிருந்து இவ்வளவு விஷயம் சொல்லானே, இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் ஆரம்பிச்சானே, சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்கள் உண்மைதான். இது அல்லாஹ் ஒருவனால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது, அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். விளங்கு கொள்ள மக்களுக்கு, இதை சிந்தித்து அறிந்து விளங்கி கொள்ளக்கூடிய மக்களுக்கு இது தெளிவாக புரிந்து கொள்ளும். சொல்லப்பட்ட அனைத்து உண்மைதான் என்பதை புரிந்து கொள்வார்கள். 165. அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக் கொண்டு அவர்களை அல்லாஹ்வை நேசிப்பதற்கொப்ப நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள். இப்ப இத என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த விஷயத்துல? இந்த ஆயத்துல இந்த 2 வரிகளில் எதை புரிந்து கொண்டீர்கள்? திரிப்படிங்க. அல்லாஹ் அல்லாதவர்களை எடுத்துங்க. அவனுக்கு அல்லாஹ் அல்லாதவைகளை. இப்ப அல்லாஹ் நான் தான் உங்களுடைய இறைவன், ஒரே இறைவன் என்று கூறியிருக்கின்றான். இதை தவிர மற்றவைகளை, அல்லாஹ் அல்லாதவைகளை அவனுக்கு இணையாக வைத்துக் கொண்டு அல்லாஹ் எப்படியோ அதேதான் நாங்கள் எதையெல்லாம் வணங்குகின்றோமோ, எதையெல்லாம் இணையாக்குகின்றோம், எல்லாமே 2 ஒண்ணுதான். அவன் அல்லாஹ் ஒண்ணுதான், நாங்கள் வணங்கும் இறைவன் ஒண்ணுதான் என்று வைத்துக் கொண்டு அவர்களை அல்லாஹ்வை நேசிப்பதற்கொப்ப நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள். இப்போ அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் நபி மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். எத்தனையோ கடவுளையும் தெய்வங்களையும் நாம் இப்பொழுது அரேபியாவில் வணங்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை ஒன்னா சேர்த்துக்கிறோம். இப்ப 50 கடவுள் நாங்க கும்பிட்டு இருக்கிறோம் அரேபியாவில். அல்லாஹ்வை 51 சேர்த்துக்கிறோம், அதை ஒன்னா சேர்த்துக்கிறோம் என்றும் கூறுவர்களும் மனிதர்களில் இருக்கின்றார்கள். நபியே, நீங்கள் சொல்லும் ஒரே ஆண்டவனை, கடவுளை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். அப்படி ஒத்துக்கொள்வதாயிருந்தால் நாங்கள் வணங்கும் தெய்வங்களையும் சேர்த்துக் கொள்வோம். 50, 51 இப்படிதான் நாங்கள் உங்க இறைவனையும் நாங்கள் நேசிக்கிறோம் என்று கூறுவோரும் மனிதர்களில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரே இறைவன் அல்லாஹ் தான் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள், முடியாது என்று கூறுகின்றார்கள். கூறி அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்க.
நீங்க எங்களுக்கு தெரியாத புது கடவுளை சொல்றீங்க, அதையும் நாங்க ஏத்துக்கிறோம் என்று அவர்கள் தன் வாழ்க்கையில் வைத்து கொண்ட மனிதர்களும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்ப புரிஞ்சது, அர்த்தம் புரிஞ்சுச்சு அதுக்கு? நல்லா புரிஞ்சுச்சுக்காக. அடுத்த படிங்க, அடுத்த லைன். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில் உறுதியான நிலை உள்ளவர்கள். ஆனால் இந்த குர்ஆனை ஓதி உண்மையான இறைவன் இவன்தான், ஒரே ஒரு ஆண்டவன் தான், ஒரே ஒரு கடவுள் தான் என்பதை முற்றிலும் உணர்ந்து கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வை நேசிப்பதில் உறுதியான நிலை உள்ளவர்கள். இவங்க மட்டும்தான் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், அவனை தவிர வேறு எவனும் கிடையாது என்று உறுதியாக அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்க மாட்டார்கள் என்று இப்பொழுது நீங்கள் இவ்வாறு செய்வார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த குர்ஆனை ஓதி இதன்படி நடந்து கொண்டு அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதை யார் அறிந்து கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக உறுதியாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றான். அதற்காக தான் நான் உங்களிடம் சொல்லுகின்றேன், இவனை முதலில் கண்டுபிடியுங்கள். கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் கடவுள் யார், தெய்வம் யார், உண்மையான தெய்வம் எது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதில் உறுதியாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான், உங்களை பார்த்து, நம்மை பார்த்து. இன்னும் அநியாயம் செய்து கொண்டு இருந்தோர் மறுமையை பார்ப்பார்களே ஆனால் வேதனையை காணும் பொழுது நிச்சயமாக வலிமை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. ஆனா நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நரகத்தை கண்ணால் பார்த்து விட வேண்டும். படிங்க, முதல் 2 லைன் படிங்க. இன்னும் அநியாயம் செய்து கொண்டு இருந்தோர் மறுமையை பார்ப்பார்களே ஆனால் வேதனையை காணும் பொழுது நிச்சயமாக வலிமை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அன்றைய தினம் பார்ப்பார்கள். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எச்சரிக்கை செய்யப்பட்டோமே, நரகம் நரகம் என்று, இதோ வந்து விட்டது, இதோ கண் முன்னால் வந்து விட்டது, நமக்கு நரக கூலி நிச்சயமாகிவிட்டது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். இதுதான் நான் சொன்ன உங்களுக்கு, நாம் உயிரோடு இருக்கும் பொழுதையே நரகத்தை கண்ணால் பார்த்து விட வேண்டும். பார்த்தால்தான் நமக்கு பயம் உண்மையில் இருக்கிறது என்பதை அறிந்து பயப்படுவீர்கள், மறுமையை பற்றி பயப்படுவீர்கள். ஏற்கனவே சொன்ன 102வது சூரா முழுவதையும் படியுங்கள், எழுதிக்கிறங்க. இந்த ஆயத்துக்கு பக்கத்துல 102 சூரா நம்பர் 102ல 1லேருந்து 7 8 ஆயத்தான் இருக்குது. அது முழுமையா படியுங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த நரகத்தை கண்ணால் பார்த்து விட வேண்டும். அப்படி பார்த்தால்தான் உங்களுக்கு பயம் உண்டாகும். அப்படி பயம் உண்டால்தான் இறுதி நாள் உண்டு என்பதை அறிந்து கொள்வீர்கள். மேலும் இனி ஒரு காலம் தாமதிக்க கூடாது என்று குர்ஆனும் கையுமாக இருப்பீர்கள். நல்லா எழுதிக்கிறீங்க. 102 வீட்டுல உட்காந்து தனியா படிச்சு பையனுக்கும் சொல்லிவிட்டேன். இப்பொழுது திருப்பி படிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். உயிரோடு இருக்கும்போது நரகத்தை பார்த்து விட வேண்டும், சொர்க்கத்தையும் இறக்கி விட வேண்டும். சொர்க்கத்தையும் இறக்கி விட வேண்டும், நரகத்தையும் கண்ணால் பார்த்துவிட வேண்டும். உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இரண்டையும் நீங்க நிச்சயமாக செய்வீர்கள், செய்ய முடியும். இது பார்த்த பிறகுதான் ஆமாம் சொர்க்கம் உண்டு, அல்லாஹ் சொல்லுகின்ற சொர்க்கம் உண்டு, அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற நரகம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து திட்டமாக உறுதியாக அறிந்து கொள்வீர்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், மறுமையையும் உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹ் இந்த குர்ஆன் சொல்லுகின்றான். பார்த்தாதானே நம்ப முடியும், பார்க்க நம்ப முடியாது. அடுத்தது அது கடைசி நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன். நரகத்தை பார்த்த பிறகுதான் இதுதான் தண்டனை நமக்கு. குர்ஆனை ஓதாமல் அல்லாஹ் விரோதமாக நடந்து கொண்டிருந்தோமே, அதுக்குள்ள தண்டனை இதுதான் என்பதை நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள், உணர்ந்தும் கொள்வீர்கள். அடுத்தது
166 வேதனையை காணும் பொழுது பின்பற்றப்பட்டோர் தம்மை பின்பற்றியோரை விலகி விடுவார்கள். இன்னும் அவர்களிடையே இருந்த தொடர்புகள் யாவும் அறுபட்டுவிடும். இப்போ அன்னைக்கு வேதனை பார்த்த பிறகு எவன்லாம் இந்த பூமி எங்களை கெடுத்தானோ, எவர்களெல்லாம் நம்பி அவர்களை கையிலையும் காசையும் கொடுத்து எங்களுக்கு ஓதுங்க, எங்களுக்காக துவா பண்ணுங்க என்று சொல்லி யாரெல்லாம் கொடுத்து ஏமாந்தார்களோ, யாரெல்லாம் அவர்கள் கெடுத்தார்களோ அவர்கள் நிற்பார்கள், கெடுக்கப்பட்டவர்கள் நிற்பார்கள். அப்புறம் அங்கே விலகி விடுவார்கள். விலகி என்ன பிரயோஜனம்? விலகி என்ன? அவனுக்கு உங்க கெடுத்தவனுக்கு நரகம்தான், நீங்கள் கெட்டு போனீங்களே உங்களுக்கு நரகம்தான். அன்னைக்கு போய் விலகி என்ன செய்யறது? 167 பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அவர்கள் நம்மை விட்டதை போல் நாமும் அவர்களை விட்டு விடுவோம். இப்போ அன்னைக்கு வேதனைக்கு மாட்டிக்கொண்ட கூலியை பார்க்கும் பொழுது மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா? பூமியில் போய் மறுபடியும் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி புரிந்தால், அவகாசம் கொடுத்தால், நாங்க யாரையெல்லாம் இந்த பூமியில் பின்பற்றி நடந்தோமோ அவர்களெல்லாம் விட்டு விடுவோம் என்று கூறுவார்கள். நடக்கிற காரியமா? நடக்காத காரியம். இவ்வாறே அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்களை அவர்களுக்கு பெருந்துக்கம் அளிப்பதாக எடுத்து காட்டுவான். இப்படி சொல்லுவார்கள். சொல்லி பிரயோஜனம் கிடையாது. பெருந்துக்கத்தில் நீங்கள் நிச்சயமாக மாட்டப்படுவீர்கள், அதிலே என்றென்றும் தங்கி விடுவீர்கள் என்று அல்லாஹ் இப்பொழுதே உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்றியும் அவர்கள் நரக நெருப்பினின்றும் வெளியேறுகிறவர்களும் அல்லர். நரக நெருப்பின் தப்பிக்க முடியாது, முடிஞ்சிச்சு கதை. 168 மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான். இப்போ எல்லாம் பாத்துக்கிறங்க. அரபி வார்த்தை என்ன போட்டிருக்குது? ஹலாலுன் தையிபன் போட்டிருக்குதா? ஹலால் போட்டிருக்கு. இப்போ எல்லாரும் சொல்லுங்கப்பா, ஹலால்னா என்னப்பா? எழுதிங்கப்பா, சொல்ல வேண்டாம், சொல்றது லேட் ஆகும். எழுதிக்கிறேன். ஹலால்னா என்ன எழுதிக்கிறேங்க. அப்புறம் தையிபன்னா பரிசுத்தமான உணவு. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான உணவையும் உண்ணுங்கள், மேலும் பரிசுத்தமான உணவையும் உண்ணுங்கள். ஹலால் என்றால், பரிசுத்தமான என்றால் என்ன என்பதை ஒழுங்காக படித்து உணர்ந்து சொல்லுங்கள். 2 விதமான உணவு சொல்றான். ஹலால்னு சொல்றான், பரிசுத்தமானதுன்னு சொல்றான். இப்போ 2க்கு ஒழுங்கான விளக்கம் உங்களுக்கு வேணும். மேலும் ஷைத்தானுடைய பேச்சை கேட்காதீர்கள், அவன் அடிச்சொலி பின்பற்றாதீர்கள் சொல்றான். ஷைத்தான் எதையெல்லாம் சாப்பிட சொல்வான் என்று உங்களுக்கு தெரியும். என்னதெல்லாம் கெடுப்பான், எதையெல்லாம் சொல்லி மனதிலை கெடுப்பான், வழி கெடுப்பான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது சொல்லுங்கள். இந்த ஆயத்தை பாருங்க. ஹலால் ஒரு வார்த்தை வருது, தையுப் என்ற வார்த்தையும் வருகின்றது. என்ன காரணத்திற்காக ஹலால் ஹலால்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க? உலகம் போற ஹலால் ஹலால் பேச்சு வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் ஹலால் உணவு, ஹலால் உணவு, ஹலால் ஃபுட், ஹோட்டல் ஹீட் எல்லாம் வந்துருச்சு. என்ன அர்த்தம்? ஹலால்னு என்ன அர்த்தம்? ஹலால்னாலே முடிஞ்சு போச்சு கதை. திருப்பி தையுப், பரிசுத்தமான, தையுபான பரிசுத்தமான தூய்மையான உணவையும் உண்ணுங்க. ஹலாலான உணவையும் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கின்றது, தையுபான உணவையும் உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன், இது உண்ணுங்கள், புசியுங்கள் சொல்ல. திருப்பி படிங்க முதல் வரிய. மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள். இப்படி சொல்லிட்டான் ஆண்டவன். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க 2ஐயும் சாப்பிடுறீங்களா இல்லையா? அப்போ இந்த 2 விஷயத்தை, 2 வகையான உணவுகளை
நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்களா அல்லது ஹலால்னு சொன்னதுக்கு விரோதமாகவும் தையிபான பரிசுத்தமான என்ற சொல்லுக்கும் விரோதமாக நீங்கள் இன்று சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்களா என்று ஒழுங்காக பதில் சொல்லுங்கள். கேள்வி கேட்டேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்த லைன். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இப்ப ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லிட்டாம்பா. இப்ப 2 விஷயத்தை சொல்லிட்டு ஷைத்தானுடைய பேச்சை கேட்காதீர்கள், அவனை பின்பற்றி நடக்காதீர்கள் என்றும் சொல்லிவிட்டான்பா. இது 3வது விஷயம்பா. ஹலால், தையிபு, ஷைத்தானை பின்பற்றாதீர்கள். இப்ப நான் கேட்கிறேன், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளில் நீங்கள் பின்பற்றி சாப்பிடுகின்றீர்களா இல்லையா? முக்கியமான கேள்வி. ஒண்ணு ஹலாலா ஒண்ணு சாப்பிடுறீங்களா, தையிபான பரிசுத்தமா ஒண்ணு சாப்பிடுறீங்களா, அல்லது ஷைத்தான் சொல்லியபடி சாப்பிடுகின்றீர்களா? அல்லாஹ் ஷைத்தானை பின்பற்ற வேண்டாம் சொல்லிவிட்டான். இப்பொழுது நீங்களே சொல்லுங்கப்பா. இந்த 3 விஷயத்தை ஒழுங்கா யோசித்து நீங்கள் பதில் அளிக்க வேண்டும். நாளைக்கு இந்த குரான் பயான்லேயே போடுங்க, எனக்கு அனுப்ப தேவையில்லை. குரான் பயான் எதெல்லாம் உங்களுக்கு மனசுல ஒழுங்கா வருதோ போடுங்க. உங்களை பார்த்து மற்றவங்களும் திருந்துவாங்க, மற்றவங்க எழுத ஆரம்பிப்பாங்க. ஆக தைரியமா 3க்கு ஒழுங்கான விஷயம் இன்ஷால்ல நாளைக்கே நீங்க சொல்லணும். ஏன்னா நிறைய ஓதிட்டீங்க, நிச்சயம் தெரியும் உங்களுக்கு. அடுத்தது, நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான். அவன் நிச்சயமாக உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான். இன்று அவன் பேச்சை கேட்டு குரானை யாரும் தொடவில்லை. புரிஞ்சதோ? எதை அல்லாஹ் நீ ஒன்றாக இருக்க வேண்டும், பிரிந்து விடாதீர்கள், ஒவ்வொன்றும் தனித்தனி பிரிவுகளாக பிரிந்து விடாதீர்கள் சொல்லி இருக்க, அனைவரும் பிரிந்து போய் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதியா உட்கார்ந்துக்கிறீங்க. இன்னைக்கு அதுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஹலாலான உணவு சாப்பிட்டாலும் என்ன, தையிபான உணவு சாப்பிட்டாலும் என்ன, ரெண்டுமே கிடையாது உங்களுக்கு. என்னைக்கு குரானை புறக்கணிச்சிட்டீங்களோ உங்க ஹலால் உணவும் கிடையாது, தூய்மையான உணவும் கிடையாது ஆயிடுச்சு. அப்புறம் எதை பின்பற்றி நடக்கிறீங்க? ஷைத்தானை அடிச்சை பின்பற்ற வேண்டாம்னு சொன்னா அதான் பின்பற்றிட்டு இருக்கிறீங்க நீங்க. இப்ப எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க, உங்களுடைய செயல் எப்படி போயிட்டு பாருங்க. அடுத்தது 169. நிச்சயமாக அவன் தீயவற்றையும் மானக்கேடானவற்றையும் அல்லாவை பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தீயதான் சொல்றான்ப்பா. தீயது என்ன முற்று என்ன? இந்த குரானை தொட்டு விட வேண்டாம், ஓத வேண்டாம். அதான் அது ஒண்ணு போதும். இந்த குரானை தொடாம இருந்தா போதும், அல்லாவையும் ஒழிச்சு கட்டிட்டீங்க, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டீங்க அர்த்தம். எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டீர்கள், புறக்கணித்து விட்டு அர்த்தம். இந்த தீயதான் ஏவுறான். இப்ப நீங்க ஷைத்தானை பின்பற்றுகின்றீர்களா இல்லையா என்பதை நீங்களே சொல்லிக்கொள்ளலாம், நீங்களே புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். நாம் இப்போது ஷைத்தான் நடக்கிறோமா, இல்லை குரான் நடக்கின்றோமா, அல்லாஹ் சொல்லியே நடக்கின்றோமா என்பதை நீங்கள் தெளிவாக இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்களே. படிங்க. 170. மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல, என்னுடைய மூதாதையர்கள் எதன் மீது கண்டோமோ அதையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா? அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று இப்பொழுது அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்றான். அதற்கு முன்னுடைய ஆயத்து ஷைத்தானுடைய வழியை பின்பற்ற வேண்டாம் சொல்லிட்டான். இப்ப இதுல அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த இந்த புத்தகத்தை, இந்த குரானை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறான். இப்ப நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க குரான் எடுத்துட்டீங்கப்பா, ஆண்டவன் காப்பாத்தணும், இதுல இருந்து தப்பிச்சு, எதுல தப்பிச்சீங்க? நேத்து வரை இருந்த தவறான வழி தப்பித்து வந்து விட்டீர்கள், இனி பின்பக்கம் போயிடாம உங்களை காப்பாத்திக்கிறங்க அப்படின்னு சொன்னா
எங்க மூதாதையர்கள், எங்களை பெற்றவர்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அதைதான் நாங்களும் செய்வோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள், பதில் சொல்லுகின்றார்கள். என்ன, இவங்க அப்பா அம்மா கெட்டவள் இருந்தா கூடவா பின்பற்றுவீங்க என்று அல்லாஹ் கேட்கின்றான். 171. அந்த நிராகரிப்பவர்களுக்கு உதாரணம் என்னவென்றால், ஒருவனின் பெரும் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறெதையும் கேட்காத கூவி அழைப்பவனை உதாரணத்தை போல் இருக்கிறது. செவுரனை நீங்க கேட்க வைக்க முடியுமா? எந்த சத்தம் போட்டாலும், எப்ப கூப்பாட்டு போட்டாலும் அவனை கேட்க வைக்க முடியுமா? அந்த மாதிரி ஆயிட்டாங்கப்பா அவங்க. ஷாஃபி, ஹனஃபி, ஷியா, சுன்னி அந்த மாதிரி ஆயிட்டாங்கப்பா. நீ ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க மாற்ற முடியாது. பல பிரிவுகளா பிரிந்து குரானை வேண்டாம் என்று தனக்குத்தானே ஒவ்வொரும் ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு போயிட்டாங்கப்பா அவங்கள. நீ அவங்கள போய் நீங்க சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு சத்தம் போட போறீங்க, ஒரு காலம் அவங்க காது உழுவாது, தள்ள ஏறாது, திரும்பி பார்க்க மாட்டாங்க என்று அல்லாஹ் இந்த குரானை புறக்கணித்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகின்றான். பல பிரிவுகளா பிரிந்து சென்று விட்டார்களே, இந்த கூட்டத்தினை பார்த்து இவ்வாறு அவன் உதாரணத்துடன் கூறுகின்றான். அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் எப்படி தெரியுமா? இந்த உலகத்துல செவிடர்களாகவும் குருடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த உலகத்தில் ஒரு காலம் அவர்கள் திருத்த முடியாது. இதுக்கு பக்கத்துல இந்த நம்பருக்கு பக்கத்துல இஸ் ஈக்குவல் டு 7ல 179 எழுதிக்கங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு, தைப்படிச்சு பாருங்கள. 7ல 179 எழுதிக்கங்க. அடுத்த படிங்க. அவர்கள் எதனையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். இந்த நம்பர் எழுதிக்கிட்டு படிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? செவிடன் குருடன் யார சொல்றான்? கண் இருக்குது அவங்கள்ட்ட, இருதய கண்கள் கூடாய்விட்டன என்று 179 நீங்க படிக்கலாம். தனியா உட்காந்து படிச்சு பாருங்க, இரவுல உட்காந்து படிச்சு பாருங்க. அடுத்த ஆயத்து 172. நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருப்பீர்களாயின் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். இந்த ஆயத்தை நன்றாக திருப்பி திருப்பி ஓதுங்கள், சிந்திச்சு பாருங்க. 168ல ஹலாலான உணவையும் தையிபான உணவையும் நாம் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்று பார்த்தீர்கள். பின்னர் இப்ப தனியாக எடுத்து விட்டான். எதை எடுத்துட்டான்? ஹலால் எடுத்துட்டான். வெறும் தூய்மையான உணவையே உண்ணுங்கள் என்று அல்லாஹ்வுடைய இரண்டாம் தரம் கட்டளை வந்துவிட்டது. முதலில் வந்த ஆயத்து 168 திருப்பியும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், எதை நீங்கள் உண்ண வேண்டும் என்று இப்பொழுது சொல்லிவிட்டான். ஒன்றிலே நிறுத்திவிட்டான். அந்த ஒன்று என்ன? தூய்மை, ஹலால், தையிபான உணவையே உண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. 168க்கு 172க்கு உள்ள வித்தியாச பறிச்சுக்கிறங்க. ரெண்டை சொல்லிட்டு அதை ஒன்று எடுத்துட்டான். இப்போ தூய்மையான உணவையே உண்ணுங்கள். புரிஞ்சுதான் சொல்ல நசீர்? புரிஞ்சுதான் சொல்ல? புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிறங்கப்பா, எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. என்ன சொல்றது? நீங்க குரானை போதுங்க, நல்லா நிறுத்தி என்ன சொல்றான், இதுக்கு முந்தி சற்று முன் என்ன சொன்னான், அப்படியே டோட்டலா ஒரு விஷயம் விட்டுட்டு ஒன்றை மட்டும் நிறுத்திட்டானா என்ன காரணம்? இதுதான் ஓதுற முறை தம்பிமார்களே, இதுதான் ஓதுற முறை. இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த கஷ்டம் இல்லை, என்கிட்ட கேட்கறது தேவையே இல்லை. நீங்காச்சும் குரான் சந்தோஷம் இருக்கலாம். நீங்க என்ன காரணத்தை ரெண்டு சொல்லிட்டு ஆரம்ப 168லயே சொல்லிருக்கலாமே, தூய்மையான உண்ணுங்கள் நிறுத்திருக்கலாமே, இல்லையே. ரெண்டு சொல்லிட்டு ஷைத்தான் வழி பின்பற்றாதீங்கன்னு சொல்லிட்டு என்னையே பின்பற்றுங்க அடுத்த ஆயத்தை சொல்லிட்டு
திருப்பி ரீஃபைன் வடிகட்டி கடைசியில தூய்மையான உணவையே உண்ணுங்கள். அப்புறம் 172 படிங்க, திருப்பி படிங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. 170 படிங்க, 172. நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள். சரி, நீ சரிம்மா. இப்ப 168ல ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. ரொம்ப முக்கியமானது படி. 168ல ஃபர்ஸ்ட் லைன். மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள். இப்போ 168க்கு 172க்கு என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் லைன்ல முதல் வரியில கஷ்டம் இல்லை, தாராளம் சொல்லலாம். இது 168 மனிதர்களே எல்லாருக்கும் காக்கா அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள். 172 நாம ஈமான் கொண்டுட்டோம், நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள். நம்ம இப்படி பிரிச்சுட்டாங்க. சரி, நம்பிக்கை கொண்டுட்டா. சரி, கரெக்ட் ஆன்சர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்பதான் ஓதணுப்பா. நஜீப் புரிஞ்சுட்டீங்களா? ஃபரிதாலாம் புரிஞ்சுட்டீங்களா? எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? செல்வராஜ் புரிஞ்சுட்டீங்களா? அப்துல் கரீம் புரிஞ்சு ஈஸியா புரிஞ்சுக்கிச்சு உங்களுக்கு. முதல் 168ல மனிதர்களே உங்களுக்கு 2 விதமா உணவு கொடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒழுங்காக குர்ஆனை ஓதி ஷைத்தானை பின்பற்றாமல் என்னையே நடப்பீர்களேயானால் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகிவிட்டீர்கள். இனி நீங்கள் தூய்மையானதை மட்டும் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். 168க்கு 172க்கு உள்ள ஒழுங்கான வித்தியாசத்தை பார்த்து கொண்டீர்கள் அனைவரும். நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி. ஒரு கஷ்டம் இல்லப்பா. இதான் ஓர்ம சொன்ன மனிதர்களே. அதுல குர்ஆன் இறங்குது, மனிதர்களுக்கு அறுக்கப்பட்டது. இந்த மனிதர் சாப்பிட விதத்துல ஒரு விஷயத்த சொல்றான். இதுல எப்படி அதுக்கப்புறம் ஓதுறீங்க, நம்பிக்கை வந்துருச்சு, இதான் எனக்கு வழி என்பதை ஈமான் கொண்டீங்க. ஈமான் கொண்ட பிறகு உங்களை பார்த்து சொல்லுகின்றான். இப்போ இருக்கிற 10-15 உட்கார்ந்து இருக்கிறீங்களா, உங்களை பார்த்து சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களே. உங்களை கூப்பிடுறான், உங்களை மனிதர்களையும் கூப்பிடல, உங்களை ஈமான் கொண்டவர்களையும் கூப்பிடுறான். ஈமான் கொண்டவர்களே, இந்த வாய்க்கை தக்க வச்சுக்கிட்டு விட்டுறாது. எப்பொழுதும் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே உங்களை கூப்பிட்டே இருக்கணும். இனி மனிதர்கள் பேச்சு கிடையாது. மனிதர்களோட உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹின் மீதும் ரசூலின் மீதும் குர்ஆன் மீதும் ஈமான் கொண்டவர்கள் மனிதர்களை விட உயர்ந்தவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல மனிதன்டேந்து அடுத்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறது அல்லாஹ்வையும் அவன் அனுப்பிய தூதரையும் அவன் உங்களுக்கு அருளிய புத்தகத்தை மீது முழுமையாக ஈமான் கொண்டவர்கள் மனித ஸ்தானத்திலிருந்து உயர்ந்து விட்டார்கள். இப்ப புது விஷயம் சொல்றேன், எழுதிக்கிறது. மனிதன்டேந்து அடுத்த ஸ்டேஜ் போறது ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். இப்போ நல்ல எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. எப்படி ஓரு புரிஞ்சுக்கிறீங்க. அதுல மனிதர்கள், இதுல ஈமான் கொள்ள ஆயிட்டு. இப்ப நீங்க ஈமான் கொண்டவர்கள். இனி ஈமான் கொண்ட தூய்மையான உணவையே நாம் அனைவரும் உட்கொள்ள வேண்டும். இப்ப தூய்மை என்றால் என்ன, ஹலால் என்றால் என்ன, தூய்மை என்றால் என்ன, ஷைத்தானுடைய வழி என்றால் என்ன, மூன்றையும் ஒழுங்காக இப்பொழுது நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ ஈமான் கொண்டவர்களையே தூய்மையான உணவையே உண்ணுங்கள். அடுத்த வரி, நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருப்பீர்களாயின் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. இதுல என்னைக்கு உங்களுக்கு தூய்மையான உணவை உட்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்களோ, இதுதான் தூய்மையான உணவு என்று முழுமையாக தெரிந்து கொண்டீர்களோ, நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குங்கள். அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால்தான் நீங்க தூய்மையான உணவை கண்டுபிடிக்க வேண்டும், உண்ண முடியும். ஆகவே அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குபவர்களாக இருப்பின் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். இப்ப நன்றி செலுத்துவதற்கு தேவையான விஷயம் என்ன?
நன்றி செலுத்துவதற்கு தேவையான உண்மையான வழிமுறை என்ன? சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு தேவையான உண்மையான விஷயம் என்ன? அல்லாஹ்வையே வணங்க வேண்டும். சரியா? புரியுதா தம்பி? புரியுதா செல்வராஜ்? எல்லாம் புரிஞ்சுக்க தம்பி. நல்ல பாது அதிலே போட்டுக்க. அல்லாஹ்வையே வணங்குவவர்களாக இருந்தால் நீங்க அல்லாஹ் வணங்கி இருக்கணும். அவனை தவிர யார் இணை வைக்க கூடாது. வேற எவனும் கடவுள் இல்லை என்பதை உண்மையாக இருந்தால் அதுக்கப்புறம் நன்றி செலுத்த முடியும். நன்றி செலுத்த முடியாது. அல்லாஹ்வையே அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. முதல் சூறாவுல இய்யாக்க நஅபுது, உன்னையே. அந்த உன்னையே தான் இங்கே அல்லாஹ்வையே வணங்குபவர்களா இருந்தால் இய்யாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். முதல் சூறாவில் முதல் சாப்டர் சொல்றீங்க. அப்படி இருந்தால்தான் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும். எழுதிருங்க. நன்றின்னு ஹெட்டிங் போட்டுருங்க. நன்றி செலுத்துவதற்கு முக்கியமான காரணம், முக்கியமான வழி என்னவென்றால் அவனையே வணங்குபவர்களாக இருக்க வேண்டும். போட்டுக்கிட்டு இந்த 2ல 172 எழுதிக்கிறங்க. எப்படி வரும்னு பார்த்துக்கிறங்க. அதுலேயே அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டே வர்றேன். ஒவ்வொரு விஷயம் கேட்டாலும் அந்த காயத்திலேயே பதில் இருக்குதுன்னு நிறைய இதை சொல்லியிருக்கிறேன். இப்போ நன்றி செலுத்துவதற்கு நீங்க அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்து. இல்லை நன்றி செலுத்த முடியாது. இல்லாட்டி நன்றி செலுத்தவே முடியாது. ஒரு காலம் முடியாது. ஆகவே எல்லாமே எந்த விதை, எந்த சீடு எதுல வளருதுன்னு கேட்டா வணக்கத்துல தான்ப்பா அவ்வளவு விஷயம் வளருது. இந்த குர்ஆனில் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஈமான் கொண்டவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எதில் உற்பத்தியாகிறது என்றால் வணக்கம். நஅபுது இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் சொல்றீங்களே, அதுலேருந்து அவ்வளவு மரங்களாக பிரிக்கப்பட்டு விரிச்சப்பட்டு எல்லா விஷயங்களும் தோன்றுகின்றன. வணக்கத்திலிருந்தான் ஆரம்பமாகின்றது இஸ்லாமிய வாழ்க்கை. இப்படியாக நாம் குர்ஆனை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க அல்லாஹ்வை வணங்குபவர்களா இருந்தா அது முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய இதை சொல்லிட்டேன், கேட்டுட்டேன். இப்போ அல்லாஹ்வையே வணங்குபவர்களா இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும்னு பார்த்துட்டீங்க. இப்போ அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால் என்ன காரியம் செய்ய, அடுத்த காரியம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஆயத்தை தருகின்றேன். அதையும் எடுங்கள். 41:37 41:37. ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். அவ்வளவு புது விஷயங்கள். எப்படி குர்ஆனை ஓதி எடுக்க, உண்மை அர்த்தத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை நாம் வழிமுறை ஆகும் என்பதையும் சொல்லிட்டு இருக்கிறேன். எதெல்லாம் நீங்க செய்யணும், எதை செய்வதற்கு எதையெல்லாம் நீங்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க, அதை உங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டு வருகிறேன். எந்த காரியத்தை செய்வதற்கு நீ எந்த காரியத்தில் முற்றிலும் இருக்க வேண்டும் நீ என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப 41:37 கொஞ்சம் படியுங்கள். அதில் என்ன வணக்கத்துக்கு எப்படி வேல்யூ, எப்பேற்பட்ட சக்தி வணக்கத்து இருக்குது, அதை நீ பாஸ் பண்ணாதான் இந்த வேலையை செய்ய நன்றி செலுத்த முடியும். இப்ப அடுத்த காரியம் படிங்க. இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதாம். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குகிறவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூத் செய்யாதீர்கள். இவற்றை படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கே சுஜூத் செய்யுங்கள்.
இப்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. நீங்க அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் பெருசா சொல்றீங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியாது. வணக்கம் என்னன்னு தெரியாது. உன்னையே அந்த இதுக்கு இந்த அர்த்தம் தெரியாது. எடுத்து அதனாலதான் ஆரம்பத்தில் முதல் சூறால எதில் ஆரம்பிக்க பாருங்க, விதை எது எழுது பாருங்க, வணக்கத்துல தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹை நெருங்குவதற்கு வழிமுறை ஆரம்பமாகின்றது வணக்கத்தில் தான். நீங்கள் உண்மையிலே அல்லாஹையே வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கே நீங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூத் செய்யாதீர்கள், இவற்றை படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கே சுஜூத் செய்யுங்கள். இதெல்லாம் படைச்சானே அவனுக்கு நீங்க சுஜூது செய்யுங்கள். இப்போ நன்றி செலுத்துவதற்கு வணங்கணும், சுஜூது செய்வதற்கு வணங்குபவராக இருக்க வேண்டும். நமக்கு இன்றைய தினம் இன்று வரை வணக்கம் என்னவென்று தெரியாது, சுஜூது தெரியறதுக்கு அவசியம். ஏன்னா வணக்கம் தெரிஞ்சாதான் நீ சுஜூதை செய்ய முடியும். ஆகவே சுஜூத் என்னவென்று யாராலும் சொல்ல முடியாது. காரணம், யாருக்கு வணக்கம் தெரியாது. வணக்கம் செய்தவர்கள் ஒருவரும் இன்று உலகத்தில் கிடையாது. வணங்கி கொண்டிருப்பவர்களும் இந்த உலகத்தில் இன்று கிடையாது. இதான் உண்மை. இப்போ நீங்க எழுதுகிறன்னு எப்படி எழுதுன்னு கேட்டா, அல்லாஹையே வணங்குபவர்களாக இருந்தால் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கணும். நன்றி செலுத்த முடியும், சுஜூது செய்ய முடியும், இப்படியாக ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. எழுதுகிறீங்க நீங்க ஹெட்டிங் இப்படி போடணும். அப்ப இது கண்டுபிடிக்கும். அல்லாஹையே வணங்குபவர்களா இருந்தால் அப்படின்னு ஹெட்டிங் எழுதணும். அப்ப இதை கண்டுபிடிக்க முடியும். அதை போட்டு நம்பர் 1ல 4 போடணும். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னையே நாங்கள் அதை முதல்ல எழுதணும். 1ல 4 போட்டு உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். இப்ப அப்படி அடுத்தது 2ல 172 அல்லாஹையே வணங்குபவர்களாக இருந்தால் நன்றி செலுத்துங்கள். அடுத்த 3வது ஐட்டம், அல்லாஹையே வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்கள். அது 3வது ஐட்டம் 41 30. இந்த மாதிரி எழுதி ஒழுங்கா படிச்சு எழுதிட்டாதான் நீங்க எந்த விஷயத்தை எழுதணும். அப்ப சந்தேகம் வந்துச்சா டக்கு நோட் புக்கு பற்றி பார்க்கலாம். இந்த வணக்கத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, இது பார்ப்போம், வரிசையில் எழுதிருப்பீங்க, பார்த்துக்கலாம். இப்படி வணக்கத்தை நிறைய விஷயங்கள் வருது. இப்ப வணக்கத்தை பத்தி எழுதும் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். சுஜூதுல இந்த 141 37 சுஜூத் ஹெட்டிங்ல எழுதணும். சுஜூத் ஹெட்டிங்ல 41 37 எழுதணும். அது எழுதணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹெட்டிங் போய் எழுதினாதான் அப்பதான் விஷயம் புரியும். இந்த விஷயத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இப்படிலாம் ஓதணும், இதே மாதிரிலாம் செய்யணும்னு வரும். நான் படிச்சுட்டு போயிட்டு நான் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய எழுத வேண்டியிருக்குது. ஒவ்வொரு விஷயம் வரும்போது அந்த விஷயம் டக்குன்னு ஹெட்டிங் போய் அந்த விஷயத்தை எழுதிடணும். அப்பதான் உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு எது எழுதிக்கணும்னு தெரியும், உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி பிரிச்சிடணும், உடச்சிடணும். உன்னையே நாங்கள் வணக்கம்னு ஒரு தனி ஹெட்டிங், அது வணக்கம் எழுதிட்டு வரணும். உன்னையே நாங்கள் வணங்கணும் அந்த ஹெட்டிங் போட்டு இது எழுதிட்டு வரணும். யாரெல்லாம் அல்லாஹ் வணங்கவில்லையோ கடுமையான வேதனை உண்டு, அது வணக்கத்தை எழுதணும். இப்படியே வணக்கத்திலே 10-15 ஹெட்டிங் வந்துடும். இது சுஜூதுலையும் 10-15 ஹெட்டிங் வந்துடும். ஏற்கனவே சுஜூத் சொல்லியிருக்க விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறேன், அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர் சுஜூது செய்வது கிடையாது என்று 84:21 பார்த்தீங்க. 84:27 இது சுஜூத் ஹெட்டிங் எழுதணும். அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்வது கிடையாது, சுஜூது செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான் 84:21. அப்ப இதுல நீங்க எப்படி அர்த்தம் கொண்டு வரணும்னு கேட்டா, அப்ப சுஜூது செய்வதற்கு வணக்கம் அவசியம், இப்படி கொண்டாட அர்த்தம். அப்ப சுஜூது செய்வதற்கு, சுஜூத் என்றால் அர்த்தம் தெரியாதுன்னு முதல் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் லைன், சுஜூது செய்வதற்கு அல்லாஹையே வணங்குபவர்களாக இருக்க வேண்டும் அப்படி எழுதிக்கணும்.
மேலும் சுஜூது செய்வதற்கு செய்யும் முறை இல்ல, செய்யும் நேரம் இராக்காலங்களில் நெடுநேரம் சுஜூதில் இருப்பார்கள் போற்று. இரவு நேரத்தில் நீங்கள் குரானை ஓதி அதில் நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும். எதுவுமே புரியாது தம்பி, எதுவுமே புரியாது. இப்ப நான் சொன்ன விஷயம் சுஜூத் இந்த தலைப்பு எல்லாம் எழுதணும். சுஜூத் அர்த்தம் தெரியாது, உண்மையை அர்த்தம் தெரியாது. அது செய்வதற்கு வேண்டிய வழிமுறை வணக்கம் தெரியாது. சுஜூத் செய்வதற்கு நேரம் இரவில் இராக்காலங்களில் நெடுநேரம். என்ன செய்ய போறீங்க இப்ப இரவு நேரத்துல? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு படைச்சவன் சொல்றான் எந்திரிச்சு இரவு நேரத்தை வீணாக்கிறான்னு சொல்றான். ஆனா மனிதர்கள் இன்று டாக்டர் சொல்றாரு 8 மணி நேரம் தூக்கம் அவசியம் சொல்றாரு. ஏன்ப்பா மனிதன் சொல்றதை கேட்க போறியா, உன்னை படைச்ச இறைவன் சொல்றதை கேட்க போறியான்னு தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கணும். அப்படி கேட்டாதான் பதில் கிடைக்கும். உலகத்தையே மறந்துவிடுவேன், உலகத்து பக்கம் உங்க முகத்தை நீட்டாதீர்கள், கண்களை நீட்டாது, உலகத்து ஆசை பாசங்கள் பக்கம் விட்டு விலகி விடுங்கன்னு சொல்ற ஆண்டவன். அதையும் படிக்கணும். ஒழுங்கா குரானை படித்து விட்டு தான் நீங்க பேச வேண்டுமே தவிர குரானை படிக்கிறதுக்கு முந்தையே பேச ஆரம்பித்து விடாதீர்கள். உங்களுக்கு அப்படி பேசினால் சொல்லு ஒன்றும் புரியாது உங்களுக்கு. முதல்ல குரான் என்னதான் சொல்லு படிச்சிருவோம். படிச்சு பார்த்துட்டு அப்புறம் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே கேட்போம். நமக்குள்ளே சிந்திக்க தான் சொல்றானே தவிர பிறரிடம் போய் கேளுங்க நான் ஒரு காலம் சொல்லல. இப்படியாக தன்னை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நல்ல முறையில் உங்களை வகுத்து கொண்டால் டைம் போறதே தெரியாது, இரவு எப்போ வருதுன்னு தெரியாது, எப்ப விடிந்து அந்த மாதிரி நீங்க எல்லாருடன் சேர்ந்து விடுகின்றீர்கள். இப்ப 41:37 படிச்சீங்க, 84:21 படிச்சீங்க, 39:9 அதையும் படிச்சீங்க. இப்ப 3ல 1:13 கொஞ்சம் எடுங்கப்பா. ஏன் உங்களுக்கு கஷ்டம், சந்தேகம் பண்ணு சொல்றதெல்லாம் சரியான்னு பார்க்க வேண்டாம். 3 சாப்டர் 3 3வது சூறாவில் 1:13 படிங்க. இன்னும் விளக்கமா இருக்குப்பா உங்களுக்கு, இன்னும் விளக்கமா இருக்கு. சரி. எனினும் வேதத்தையுடையோராகிய அவர்கள் எல்லோரும் சமமல்லர். வேதத்தையுடையோரில் ஒரு சமுதாயத்தினர் நேர்மைக்காக நிற்கிறார்கள். இரவு நேரங்களில் அல்லாவின் வசனங்களை ஓதுகிறார்கள், இன்னும் சுஜூத் செய்கிறார்கள். உங்களுக்கு குரான் நீங்கள் ஓதிக்கொண்டிருப்பதினால் இந்த வசனம் ரொம்ப தெளிவாகவே புரிந்திருக்கும். அதை நான் உங்களுக்கு விளக்கணும் அவசியம் கிடையாது. இரவு நேரத்தில் குரானை ஓதுகிறார்கள், ஓதி சுஜூது செய்கிறார்கள். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கின்றது? இப்போ நீங்க பாத்தீங்க, நீங்க 84:21ல குரான் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்வது கிடையாதுன்னு பாத்தீங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான் 3:113ல இரவு நேரத்தில் குரானை ஓதுகிறார்கள், அவனுக்கு சுஜூது செய்கிறார்கள். இப்ப சுஜூது செய்வதற்கும் அவர் குரானை இரவு நேரத்தில் ஓதுகிறார்கள், இதில் குரானை ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூது செய்வதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். குரான் ஓதுவதற்கும் சுஜூது செய்வதற்கும் இடையில் மத்தியில் என்ன இருக்கின்றது? குரானை ஓதுவதற்கும் சுஜூது செய்கிறார்கள் என்று பார்த்தீர்கள். 3ல 1:13. இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கின்றது?
இதை எழுதிக்கிறங்க தம்பி. முக்கியமான கொஸ்டின். எழுதிக்கிறங்க. எழுதிக்கிட்டு பதில் போடுங்க. நீங்க எல்லோரும் பதில் போட வேண்டியது இந்த யூடியூப்லயும் போட போறேன். கமெண்ட் தாராளமா செய்யலாம். அதற்கும் பதில் சொல்லுகின்றேன். குரூப் மீட்டிங்லையும் நீங்க பதில் போடுங்க. அதற்கும் நான் பதில் சொல்லுகின்றேன். ஆகவே நீங்க பேசி எழுதி விஷயத்தை வெளியே சொல்வதற்கு நல்லா தயார்படுத்திக் கொள்ளுங்க. இது நல்ல சான்ஸ் உங்களுக்கு. குர்ஆன் விஷயம் வந்தோன்னே வெளியே காட்டுவோம், வெளியே சொல்லுவோம். அதுல இருந்து மேற்கொண்டு புதிய விஷயம் அறிவோம் என்ற எண்ணத்தோடு எல்லோரும் எழுதுங்க. சரி, இப்போ இதுவரை நான் முடிச்சுக்கிறேன் தம்பிமார்களே. பெரிய விஷயம் பேசிட்டேன். இப்ப இன்னைக்கு இருந்தது எல்லா பெரிய விஷயம், நல்ல விஷயம், நல்லா இருக்கிறது, அவ்வளவு ஞானம் நிறைந்த விஷயம். எல்லோருக்கும் சொல்லுகின்றேன். இப்பொழுது வணக்கத்தை பத்தி பேசியிருக்கின்றேன். இது ஒண்ணு. ஹலால் தையிப் 2 விஷயத்தை பேசியிருக்கிறேன். அதுக்கு நீங்க பதில் போறேன்னு. சுஜூதை பத்தி பேசியிருக்கிறேன். இரவு நேரத்தை பத்தி பேசியிருக்கிறேன். எல்லா பற்றியும் பேசியிருக்க போது எல்லாத்தையும் மனசில் வைத்துக்கொண்டு ஒழுங்காக இன்னைக்கு பேசின அனைத்து ஆயத்திற்கும் இந்த ஆயத்துக்கு இந்த மாதிரி எனக்கு பதில் கிடைச்சிருக்குது, இந்த ஆயத்துக்கு இதே மாதிரி இருக்குது, 172 வரையும் இப்படி ஆயத்தை சொல்லி இந்த விஷயத்தை புரிந்து கொண்டேன்னு நீங்க தயவு செய்து போடுங்க. படிக்கிறேன். எல்லோரும் ஒருத்தவங்க பாய்க்கிறாங்க. எல்லா ஆண் பெண் அணை எழுதுங்க. கமெண்ட் யூடியூப்ல வந்து அதுலயும் கமெண்ட் போடுங்க. இன்ஷா அல்லாஹ். அடுத்த பிசின் இல்ல, அடுத்த இது பார்ப்போமா? அதுக்கு ஒரு கேள்வியை தருகிறேன். இந்த கேள்விக்கு நீங்க மெதுவா பதில் சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. தெரியுதான் ஃபர்ஸ்ட் கேட்கலாம். இப்போ இந்த கேள்வி நீங்க பார்த்துட்டீங்க. இப்ப நான் சொல்றேன் என்ன கேள்வி கேட்டா, சூரா எழுதிங்க தம்பி எல்லாம். சூரா நம்பர் 21. சூரா நம்பர் 21. அதுல 56, 21ல 56. அதில் ஒழுங்காக படியுங்கள். ஆயத்தை படியுங்க. முதல்ல அதை படிச்ச ஆயத்துல என்ன நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. அப்ப அது ஒரு கேள்வி ஒண்ணு வருது. அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அதுக்கு 2156 ஒழுங்கா படிங்க. படிச்சுட்டு விஷயத்தை நீங்க குரூப் பயான்ல எழுதுங்க, கமெண்ட்லயும் எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் தம்பி. அதை வைக்க சரியா? வைக்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.